ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு மாடு கன்றுக்குட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பேங்க. அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, சீம்பால் கறந்து காமிங்க அப்படின்ட்டு. சீம்பால் என்னால் கறந்து வீடியோ போட முடியலங்க. 3 நாள் முடிஞ்சிருச்சு. 3 நாள் முடிஞ்சு 4வது நாள் இந்த மாடு நல்லா பால் ஆயிருங்க. சீம்பால் கறந்து என்னால் வீடியோ போட முடியலங்க. சீம்பால் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும். நல்ல பால் ஆயிடுச்சு அப்படின்னா நல்ல பாலாட்டமே வெள்ளையாக ஆயிருங்க. நல்ல பால் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டா, ஒரு சட்டியில் பாலை ஊற்றி காய வைக்கும்போது அது திரி திரியாக இல்லாமல் நார்மல் பால் மாதிரி காஞ்சி வந்துச்சு அப்படின்ட்டா அது நல்ல பால் ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. அதை நம்ம கொண்டு போய் சென்டருக்கு ஊற்றிடலாங்க. அப்படித்தான் நாங்கள் எங்கள் ஊர் பக்கத்தில் அப்படித்தாங்க நல்ல பால் காய்ச்சி பார்ப்போங்க. சரிங்க, இப்போ இந்த மாடு நமக்கு மாடு கன்றுக்குட்டி போட்டுருச்சுங்க. இதை வச்சு நம்ம இன்னும் வருமானத்தை அதிகரிச்சுக்கணுங்க. இது நம்மளோட பராமரிப்பில் மட்டும்தாங்க நம்ம வருமானம் ஈட்ட முடியும். நம்ம பெரிய அளவில் மாட்டு பண்ணையெல்லாம் வச்சு அந்த மாதிரியெல்லாம் எதுவும் மெயின்டைன் பண்ணலைங்க. நம்ம வீட்டில் இருக்க ஒரு 2-3 மாடுகளை வச்சு அதில் மேய்ச்சல் முறையில் கொண்டு போய் காலையில் கட்டிட்டு தண்ணிக்கு விட்டு மேய்ச்சல் முறையில் தாங்க நான் பால் கறந்துட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் தெரியும். அது மேய்ச்சல் முறையிலே பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் பக்குவமாவது இந்த மாட்டோட பால் கறவை திறனை அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வர வீடியோக்களெல்லாம் போடுறேங்க. இன்றைக்கி நல்ல பால் ஆகிருக்கு. அதனால் கொண்டு போய் ஊற்றிருக்கேன் நான் சென்டரில். இன்றைக்கி பால் கொண்டு போய் ஊற்றிருக்கேங்க. அப்புறம் இந்த மாட்டோட கறவை திறன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி போன வீடியோவிலே சொல்லியிருக்கேங்க. இந்த கறவை திறனை அதிகரிக்கிறதுக்காக என்னவெல்லாம் அதுக்கு போடுறேன், நம்ம வீட்டு முறைப்படி நம்ம என்னவெல்லாம் அதுக்கு போட்டு அதோட கறவை திறனை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் அடுத்து வர்ற வீடியோவில் நான் சொல்கிறேங்க. இந்த வீடியோவில் என்ன சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன்டா, ஒரு மாடு கன்றுக்குட்டி போடுது. அது கெடேரி கன்றுக்குட்டியாக போட்டால் ரொம்ப சந்தோஷப்படுறாங்கங்க. அதுவே காளங்கன்றுக்குட்டியாக போட்டுச்சுன்னா, இது ஏன் காளங்கன்றுக்குட்டி போட்டிருக்கு, இது 10 நாளில் நம்ம விற்றுருவோம், அது நம்ம கட்டுத்தரையில் நிற்கவே நிற்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாமே சொல்கிறதாங்க. அதுவே ஒரு வீட்டில் பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்டா, ஏன் பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு, ஒரு வாரிசு பையன் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்கல்ல. ஒரு மாடு ஒரு காளங்கன்றுக்குட்டி போட்டுச்சுன்னா நம்மளோட மனசு ஏன் ஏற்றுக்க மாட்டேங்குது அப்படின்னே தெரியலங்க. எனக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே தாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அது பார்த்திங்கன்னா நல்லபடியாக கன்றுக்குட்டி போட்டாலே போதுங்க. வேறு ஒன்றும் நமக்கு வேண்டியது இல்லைங்க. அதாங்க நான் சொல்கிறது. என்னட்ட கேட்ட வரைக்கும் வெள்ளிக்கிழமை போட்டது கெடேரி கன்றா போட்டிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு போதுங்க. காளங்கன்று போட்டதே எனக்கு போதும். இதுவே நல்லபடியாக போட்டதே எனக்கு சந்தோஷம்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இது கன்றுக்குட்டி போட்டு 4 நாளைக்கு வர தீவனமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. வர தீவனமாக கொடுக்கணுமா, பச்சை தீவனம் போடக்கூடாதான். அதனால் பார்த்திங்கன்னா வர தீவனமாக போட்டு தாங்க மாடு கொஞ்சம் தேத்தி கொண்டு வரணும். அப்புறம் 2 நாளைக்கு சுடு தண்ணி காய்ச்சி வைக்க சொல்லி சொன்னாங்க. அப்புறம் இந்த கொள்ளு, இந்த சோளம் இதை உப்பு போடாமல் வேக வச்சு வைக்க சொல்லி சொன்னாங்க இந்த மாட்டுக்கு. அப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா செத்தை போடலை அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். செத்தை 8 மணி நேரத்துக்குள்ளே போட்டுறணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் செத்தை போடுறதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு டானிக்கை ஒன்று டாக்டர் வாங்கி ஊற்ற சொல்லியிருந்தாருங்க. அந்த டானிக்கை வாங்கி ஊற்றிருந்தோம். அப்புறம் வாங்கி ஊற்றுனதையும் கொஞ்சம் நேரத்துலேன்னு பார்த்திங்கன்னா இந்த மாடு 8 மணி நேரத்துக்குள்ளேயே செத்தை போட்டுருச்சுங்க. அப்புறம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ கொஞ்சம் வீடியோ எடுக்கிறது, பால் கறக்கிற வீடியோ கொஞ்சம் ஃபோனை சார்ஜ் வச்சனால பால் கறக்கிற வீடியோ தெளிவாக தெரியலங்க. உங்களுக்கு இந்த யூஸ்ஃபுல் டிப்ஸ் மட்டும் இதில் சொல்கிறேங்க. அப்புறம் அப்படியே மெயின்டைன் நமக்கு இது கிடச்சிருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த மாட்டை வச்சு நம்மளுடைய வருமானத்தை அதிகப்படுத்திக்கலாங்க. அப்புறம் என்னென்ன பக்குவம் பார்க்கலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. எப்படியா இந்த 5 லிட்டருக்கு எண்ணெய் நிறச்சிடணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை தாங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய மாடுகளில் கறவை திறனை அதிகரிச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல் டிப்ஸ் நீங்களும் எதுவும் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்னோடய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. நன்றி.